வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். குயிக்காக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். சோயா யூஸ் பண்ணி நான் இதை செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்பவுமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோயாவில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. இன்னும் சொல்ல போனால் வெஜிடேரியன்ஸ்க்கு நான்வெஜ்க்கு ஈக்குவலான சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்னே சொல்லலாம். சரி வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு சோயா கிரானுல்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கிரானுல் ஃபார்ம்லேயே நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே கொத்துக்கறி மாதிரி, கீமா மாதிரி இருக்கும். இது இல்லாதவங்க இந்த மாதிரி சோயா சங்க்ஸ், இந்த பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் கோர்ஸாக பல்ஸ் பண்ணி அப்படியே இந்த ரெசிபியை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதில் எது உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன். இப்போ இந்த பாயிலிங் வாட்டரில் நம்ம இந்த சோயா கிரானுல்ஸை சேர்த்திக்கலாம். இதை சேர்த்தி நம்ம கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணால் போதும். இது சீக்கிரமாக குக் ஆயிரும் இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிரானுல்ஸ் ஃபார்மில் எடுத்துருக்கறனால ரொம்பவுமே குயிக்காக குக் ஆயிரும். குக் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தா கொத்துக்கறி பார்க்குற மாதிரியே இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். இது கூட 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 பெரிய ஏலக்காய், 2 சின்ன ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாமே சேர்த்தி வதக்கிக்கலாம். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கணும். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை பட்டாணி கொஞ்சம் குக் ஆகணும் இல்லைங்களா, ஸோ இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தோடவே கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1 பச்சை மிளகாய் விதையை எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்தி நம்ம வதக்கி விட்டுருவோம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டோம். இதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய மசாலாஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்திக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துறதுனால நல்ல கலர் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா சின்னதாக சாப் பண்ணி பொடுசாக எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்தி நம்ம இப்போ குக் பண்ணணும். தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்படியே இது எதுவுமே அந்த கிரேவியில் இருக்கிறதே தெரியக்கூடாது. வெங்காயம் தக்காளி எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிடணும். இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வந்துடும் தக்காளி இல்லைங்களா. இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் செய்கிற கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஆனால் சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாகவே இருக்கும். இதை கவர் பண்ணி சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா நல்லாவே தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்திருக்கும். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் நம்மளும் லைட்டாக மசிச்சு விட்டுட்டோன்னா இன்னும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். கிரேவி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுடலாம். அடுப்பு ஃப்ளேம் கம்மியிலேயே வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். சேர்த்தி உடனே நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும், இல்லைன்னா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. அதனால நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம். ஃப்ளேமை அதிகப்படுத்த வேண்டாம், ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் சேர்த்துறதுனால ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கிரேவிக்கு. இந்த ஸ்டேஜில் சோயா கீமாவையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். வாவ், பார்க்குறதுக்கு அப்படியே நான்வெஜ் கொத்துக்கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ தக்காளி, வெங்காயம், இதனுடைய அந்த மசாலாக்களுடைய அந்த எல்லா ஃப்ளேவரும் இது கூட மிக்ஸ் ஆகணும். ஒரு சீக்ரெட்டான மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பேக் அளவுக்கு மேகியோட மசாலா மேஜிக் சேர்த்துறேன்.
ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது சேர்த்துனீங்கன்னா. இது இல்லை அப்படின்னா கிச்சன் கிங் மசாலா இருந்தாலும் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே மோஸ்ட்லி நம்ம சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக இது கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணுறதுக்காக இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் லிக்விடியாக உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை நம்ம அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். விரும்புனீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலைகளையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்ல ஸ்லோவான ஃப்ளேமில் குக் பண்ணிட்டோன்னா சூப்பரான நம்மளுடைய சோயா கீமா மசாலா ரெடி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னா நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணணும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம், ரைஸ் கூடயும் நம்ம சர்வ் பண்ணலாம், பாவ் பாஜி கூட இது நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சரி, இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாமா. யம்மியான இந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.